ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் நம்ம இடியாப்பம் மாவை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி அதோட ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு நல்லா கிடச்சிருக்கு. இப்போ 1 டம்ளர் இடியாப்பம் மாவுக்கு நம்ம 1.5 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். அதுலேயே நம்ம பாதி அளவு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் இடியாப்ப மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா இதை கலரி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சா, அந்த பீட்ரூட் தண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இடியாப்ப மாவை போட்டு நல்லா நம்ம இதை கிளறி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு மாவு. இந்த ஹீட்டை ஆறட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம அதை மாற்றிட்டு இப்போ நம்ம அதை புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்ப மாவை நல்லா இடியாப்ப உலக்கில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பீட்ரூட் இடியாப்பம் கிடச்சிருச்சு. பீட்ரூட் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கிட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா கலராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு இந்த பீட்ரூட் இடியாப்பத்தை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.